தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. எப்பவுமே தமிழ்நாட்டில் கடந்த 75 ஆண்டு காலமாக கூட்டணி கட்சியில் இல்லாம நாங்க ஆட்சிக்குள்ள போக மாட்டோம் என்ற அளவுக்கு தான் நிலவிக்கிட்டு இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 75 ஆண்டு காலங்களில் திமுகவும் அதிமுகவும் தான் மாதிரி மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இப்ப இருக்கிற 2026 வரைக்கும் அதிமுக கூடயோ அல்ல திமுக கூடயோ தான் கூட்டணி வைப்பாங்க. ஆனா நாங்க மாற்று பாதை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தனியாக களம் காண்றாங்களே தவிர மற்ற எந்த கட்சிகளும் கூட்டணி இல்லாம நிக்கல. ஆனா இப்ப கூட்டணியில் நின்று வெல்றதுல யார் ரொம்ப கூலான கேப்டன், ஐயா ஸ்டாலின் அவர்களா இல்ல ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அப்படிங்கிறதுதான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வருங்க. ஐயா என்னங்க சட்டமன்ற தேர்தல் வருங்களா? எடப்பாடி அவர்களுக்கு சரியா கூட்டணியே இல்லை. ஸ்டாலின் ஆட்சி அவர்கள் பாருங்க, அவங்க ஆட்சியிலே உட்காந்துட்டாங்க. 5 வருஷமா ஐயா எடப்பாடி எதுவுமே சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு, என்னங்க இது என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாரு ஐயா எடப்பாடி. ஒண்ணுமே இல்லை, யாருமே எதிர்பார்க்கலாம். கட்சி தொண்டர்களே இவர் இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்பாரு, அடுத்தடுத்து ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டம் வேலை செஞ்சுருக்காங்க. இவர் வச்சார் ஒரு ட்விஸ்ட். அதாவது சொல்லுவாங்க, பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்வாங்க. இப்ப ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் கூலா கூட்டிட்டு வச்சுட்டு, பழமா அது ஏற்கனவே நழுவி பாலில் விழுந்துருச்சுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஐயா எடப்பாடி போயிட்டே இருக்காரு. ஐயா ஸ்டாலின் எப்படா பழம் நழுவி பாலில் விழும், எப்படா விழும் என்று எதிர்பார்க்கிறாரு. இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது தேமுதிக. அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப அதை விட்டு பிரிஞ்சு யார் கூட கூட்டணி வைக்கலாம், அதாவது எந்த பால்ல வேளாம், திமுகன்ற பால்ல வேளாமா அதிமுகன்ற பால்ல நழுவி வேளாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேமுதிக என்ற பழம் அதிமுக என்கிற பால்ல விழுமா, திமுக என்கிற பால் விழுமா அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்வி. இதெல்லாம் நம்ம கடந்து போனா கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலுவான கூட்டமைப்பை ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு என்று ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களும் ஊடகவியலாளர்களும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலே அது ஒரு வலுவான கூட்டணி தான். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுகல எங்க ராமதாஸ் வந்தாருன்னா நான் வெளில போயிருவேங்க என்று ஐயா திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு குழப்பங்களையும் நம்ம திமுகக்குள்ள பாக்குறோம். இப்ப என்ன மேட்ரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் திமுக பார்த்தோம் அப்படின்னா ஐயா திருமாவளவன் சொல்றாரு, இல்லப்பா நாங்களும் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது, எங்களுக்கும் அமைச்சரவை பதவி வேணும், எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும், என்ன இது அப்படின்னு, எங்களால் தான் அவங்க ஆட்சியிலே இருக்கிறாங்க, எங்க ஓட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஐயா திருமாவளவன் அவர்களும், இன்னொரு பக்கம் நம்ம காங்கிரஸ் விட்டு பார்த்தா, என்னப்பா திமுக ரொம்ப சீன் போடுறீங்க, எங்க ஓட்டு இருக்குல்ல அவங்க ஆட்சியில, நாங்க இருக்கிறனால தான் நீங்களும் ஆட்சியில இருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப பண்றீங்க, எங்களுக்கும் அமைச்சரவை பதவி கொடு, எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடு, அப்போதான் நாங்கள் உங்களோட கூட்டணி இருப்போம் என்று சைலண்டாக மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்று இப்படி திமுகல பரபரப்பா சூழல் ஓடிட்டு இருக்கு. எந்த பழம் எப்ப நழுவி எந்த பால்ல விழும் என்கிறதே இப்ப பெரிய கேள்விக்குறியா ஓடிட்டு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறைமுகமா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சீட்டு கூட்டணியில எங்களுக்கு சீட்டு அதிகமா கொடுங்க, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது, தரமாட்டோம், வன்முறைய கையாளாதீங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் கிட்ட சொல்லுது. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது, நாங்க வன்முறையை தான் கையாளுவோம் அப்படின்ட்டு மறைமுகமா செய்தி சொல்லுது. நீ எங்களுக்கு சீட்டு தரணும்னா அங்க விஜய் இருக்கான், விஜய் கூட நாங்க போயிடுவோம், அதனால நாங்க கேட்கிற சீட்டை எங்களுக்கே கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. திமுக என்ன சொல்றாங்க, முடிஞ்சா போய்க்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் விஜய் கூட போயிட்டா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அது காங்கிரஸ் சொல்றதை நம்ம ஒரு செய்தியா பாக்குறோம். ஆனா அது உண்மையாலே செய்தி இல்லை, ஒரு வகையான மிரட்டல். ஏன்னா எங்களுக்கு கூட்டணியில சீட் அதிகம் கொடுங்க, நாங்க நிக்கிறோம், நீங்க நிக்கலன்னா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நாங்க விஜய்க்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி ஒரு 2 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சுட்டு போயிடலாம். விஜய் அவர்கள் கூட போனா ஒரு சீட்டு கூட உருப்படியா ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. முதல்ல நம்ம ஐயா விஜய் அவர்களுக்கு குறை சொல்லலை. ஏன்னா ஐயா விஜய் அவர்கள் இதுவரை தேர்தலில் நிக்கல, தன்னுடைய பலத்தை காமிக்கல, எத்தனை பேர் என் பின்னாடி இருக்கிறாங்கன்னு கூட காமிக்கல. அந்த அளவுக்கு ஐயா விஜய் அவர்கள் ஒரு பலவீனமான ஒரு நபர். அவர் கூட கூட்டணி வச்சா ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. நீங்க உதாரணத்துக்கு ஐயா திருமாவளவன் சொல்றீங்களா, ஆமாங்க அவர் ஒரு 8% வாக்கு வச்சிருக்காருங்க, பாமக ஆமாங்க ஒரு 50 சீட்டு தோராயமா ஜெயிக்குங்க தமிழ்நாட்டுல
அப்படி இப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாங்க அப்படின்னா கூட வெற்றி வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. இல்ல உதாரணத்துக்கு வச்சுங்களேன், அப்படி இப்படின்னு பார்த்தா கூட நாம் தமிழர் கூட இணைகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு 8.5% வாக்கு இருக்கு. இவங்க கூட இணைஞ்சு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு அளவுக்கு மாற்றத்தை வந்து உண்டாக முடியும். தேர்தலில் காங்கிரஸ் மீது ஒரு பார்வையை வந்து உண்டாக முடியும். ஆனா எதுவுமே இல்லாம ஐயா விஜய் அவர்கள் கூட போய் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இப்ப ஜெயிக்கிற 1 சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு கூட உருப்படியா வெற்றி பெற முடியாது அப்படின்னா என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கருத்தளி தெரிவிச்சுட்டு போவாங்க. அதனால இப்ப என்ன மேட்ரு அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூடு காங்கிரஸ் கூட்டணி வாயா அப்படின்னு இப்படி மூந்த ரஃபா சீனு வரமாட்டோம் ஆனா வருவோம் அப்படின்ற மாதிரி ஐயா வடி தேர்தல் இப்போ வருது இல்லையா, அதனால காங்கிரஸ் மூஞ்சி வந்து இப்படி மாத்திக்கும். ஒரு படத்துல ஐயா வடிவேல் ரஃபா அப்படி மூஞ்சி வச்சு போறலாம் அப்படின்ட்டு அப்ப கேட்பாங்க, யோ என்ன மூஞ்சி இப்படி ரஃபா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து திமுக தேர்தல் வந்துட்டா இந்த ரஃபா வச்சுன்னு எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டு வேணும், எங்களுக்கு நாங்கள் கேட்குற அமைச்சரவை பதவி வேணும் அப்படின்லாம் பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை, இவங்களாம் ஒரு பக்கம் கதறாங்க, ஐயோ எங்களுக்கோ கொஞ்சம் பங்கு கூடியா எங்களுக்கோ கொஞ்சம் பங்கு கூடியா அப்படின்னு. ஒரே ஒரு 5 ரூபா சாக்லேட்ல திமுக காக்கா கறி குடு ஐ அப்படின்னு கடிச்சிட்டு எத்தனை கட்சி கொடுக்குன்றீங்க. இந்த சொன்னாங்களே ஐயா விஜய் அவர்கள், அவர் செருப்புல இந்த பூவை அவரே தட்டி போடுறாரு, அவர் மனசு இருக்கே மனசு ஆஹா அப்படின்றது போல எங்க ஒரே ஒரு 5 ரூபாய் 5 ஸ்டார் சாக்லேட்டை ஒரே ஒரு கடி கடிச்சுட்டு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்குதே அந்த திமுக மனசு, ஐயா ஸ்டாலின் மனசு, ஆஹா மனசுனா அவர் மனசு தாங்க அப்படின்னு இந்த நேரத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது நம்ம பெருமிதத்தோட சொல்ல வேண்டியிருக்கு. சரி திமுகக்குள்ள இவ்வளோ கேம் போயிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சரி அதிமுக பக்கம் வருவோமே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு ஐயா டிடி தினகரன் சொன்னாங்க, ஓபிஎஸ் கூட தெரிஞ்சு போனாரு, அவரு அங்க சந்திச்சாரு, அவரை சந்திச்சாரு, கார்ல போனாங்க, பஸ்ல போனாங்க, ஏரோப்ளேன்ல போனாங்க, சந்திச்சாங்க, டெல்லிக்கு போனாங்க, வந்தாங்க என்றெல்லாம் செய்தி பரவுச்சு, டிவில எல்லாம் பேசிட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டையில தூக்கி கல்லை தூக்கி மண்டையில போட்டான். என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, என்னப்பா எடப்பாடி எப்படி திட்டினீங்கப்பா அப்படின்னா, அடுத்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான், அவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன், அவர் கீழே வேலை செய்வேன் அப்படின்ட்டாருங்க. நம்ம என்னப்பா இவர் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காரு, என்னதான் ஆகும் ஐயா டிடிவி தினகரன் அரசியல் வாழ்க்கை என்ன என்று கேள்விக்குறியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம், பேசலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஐயா பெரியப்பா ஒழுங்கா அதிமுக கூட போங்க பெரியப்பா அப்படின்ட்டு. அவர் பார்த்தா எங்க நானும் அண்ணன் எடப்பாடி வேணும்னு அண்ணன் தம்பிங்க, அவரு நானும் பங்காளிங்க, குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்பப்ப நாங்க அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம், அதனால நாங்க சேர்ந்துட்டோம், 2026ல எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பார்த்தா 2 பேரும் வந்து டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. ஆஹா இது பெரிய ட்விஸ்டா இருக்கடா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. சரி இன்னொருத்தர காணுமடா அப்படின்னு தேடி பார்த்தாங்க. ஐயா விஜய் சொன்னாரு விக்ராண்டில, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா. ஆனா என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா அவரே போய் கேட்கிறாப்புல, உங்க விஜய் நான் வரேன் என்னையும் விளையாட்டுல சேர்த்துங்க அப்படின்னு. எப்பா சின்ன பையில ஓடி போயிருங்க, அப்புறம் பால் பிடிச்சுன்னா அப்பா அம்மா கூப்பிட்டு வரக்கூடாது, ஐயோ அப்பனா வேணாம் நான் அப்படின்ட்டு அவரே போயிடுறாப்புல. இன்னொரு பக்கம் இவங்களே கூப்பிடுறாங்க, சரி ஆள் இல்லாமனே சேர்த்துக்கடா அப்படின்னு. எங்க விஜய் வாப்பா வாப்பா வர்றேன்னால வாப்பா அப்படின்னு. ஐயோ நான் வர மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இவரா வந்து உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறாப்புல. எப்பா உன்னை நாங்க அப்பயே கூப்பிட்டோம், நீ அப்பயே வரேன்ன வரல, சரி உன்னை போனா போதே அப்படின்னுட்டா, இப்ப உங்க விஜய் நான் வரேன்றேன், எங்க விஜய்லாம் நீ வர வேணாம், ஓரமா போய் நின்றுக, விளாட்னா விளையாடு, விளையாடாட்டி போ அப்படின்ட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படித்தான் ஐயா விஜயனுடைய அரசியல் களம் ஒதுங்கி போச்சு. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஐயா விஜய் சொன்னார்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. யாராவது ஐயா ஏதாவது ஒரு கட்சி ஐயா விஜய் அவர்கள்கிட்ட போய், ஐயா விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்களே, எங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு கொடுங்க அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க என்று கேட்பாங்களா, போய் கேட்டாங்களா அப்படின்னும் தெரியல. அது பனையூர் மர்மம், பனையூர் ரகசியம், யாருக்கும் தெரியாது, போய் கேட்டாலும் சொல்லிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா தலை சொண்டா போயிடும். இப்படிதாங்க எனக்கு முடக்கா போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல். சரிங்க எது எப்படியோ, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கூல் கேப்டனா களமாடிட்டு இருக்கிறாரு. சரி ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாரினுடைய கடமை, சிந்திச்சு ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை.
எனது அருமை தமிழ் சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொளி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.